டே மட்டி, மடையா, மூடா, எல்லாரும் எழுந்துங்க வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. என்ன குருவே, நல்லா தூங்கிட்டு இருந்தோம், எதுக்காக எங்களை எழுப்புனீங்க குருவே? என்ன குருவே, நல்லா தூங்கிட்டு இருந்தோம், எதுக்காக எங்களை எழுப்புனீங்க குருவே? குருநாதா, நான் இப்போதான் கனவுல இந்த நாட்டுக்கு ராஜாவா பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என்னை எழுப்பிட்டீங்க குருநாதா. உங்க கனவுகள் எல்லாம் இருக்கட்டும், நான் தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா சந்தோஷமா கனவு கண்டுட்டு இருந்தோம், தொந்தரவு பண்ணிட்டீங்களேன்னு சொல்றீங்களேடா. ஐயோ குருவே, நீங்க இன்னும் தூங்கலையா? ஏன் குருவே, என்ன ஆச்சு? குருவே, இது என்னது? சின்ன சின்ன பறவைங்க நம்மளை ஏன் கிடைக்குது குருவே? குருநாதா, இது என்ன அதிசயமா இருக்கு. நான் இது வரைக்கும் பெரிய பெரிய பறவைகளை மட்டும்தான் பார்த்திருக்கேன். இது என்ன சின்ன சின்ன பறவையா இருக்கு. இது எல்லாம் நம்மள வந்து கடிக்குதே. இது என்ன புது வகையான பறவையா இருக்குதே குருநாதா. சீடர்களே, அது பறவைகள் இல்லை, பறக்கும் ஆவிகள். என்ன பறக்கும் ஆவியா? நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. ஆமாம், நான் ஒரு நாள் வெளியூருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு மரம் நிறைய பறவைகளாயிருந்தது. நான் ஒரே அம்பில் எல்லா பறவைகளையும் கொன்றுவிட்டேன். அந்த பறவைகள் தான் இப்போது பறக்கும் ஆவியாக வந்து நம்மை துன்புறுத்துகிறது. அப்படியா குருவே, நாம் இப்போது என்ன செய்வது? நாங்கள் வேண்டுமானால் இந்த பறக்கும் ஆவிகளிடம் மன்னிப்பு கேட்கிறோம் குருவே. அன்புள்ள ஆவியே, எங்கள் குருவின் குற்றத்தை மன்னித்து எங்களுக்கு தொந்தரவு தராமல் இருங்கள். இப்போது அதை பிடித்து எப்படி கொள்வது என்று கூறுங்களடா. குருவே, ஒவ்வொரு பறவையாய் பிடித்து தூக்கில் தொங்கவிடலாம் குருவே. அதை விட அதற்கு கிச்சி கிச்சி மூட்டினால் அது சிரித்து கொண்டே இருக்கும். அப்போது ஊசியால் குத்தி கொலை செய்து விடலாம் குருநாதா. சரி சரி, முதலில் ஒவ்வொரு பறவைகளாய் பிடியுங்கள். குருவே, இந்த பறவைகளுக்கு மந்திரம் தெரியும் போலிருக்கு. அதனால்தான் நம் திட்டத்தை தெரிந்து கொண்டு மாயமாய் மறைந்து விட்டன. வேறு வழியில் தான் பிடிக்க வேண்டும். இந்த பறவைகளுக்கு எதிரியாக ஏதாவது பூச்சிகளை கொண்டு வரலாமா? இது நல்ல யோசனையாக இருக்கிறதே. பறவையும் பூச்சியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும், நாம் நிம்மதியாக தூங்கலாம். மட்டியும் நானும் காட்டுக்கு போய் மூட்டை பூச்சிகளை வச்சுட்டு வர்றோம் குருவே. சரிடா மடையா, 2 பேரும் போய் நிறைய மூட்டை பூச்சிகளை பிடிச்சு பையில போட்டு கொண்டு வாங்க. சரி குருவே, நாங்க போயிட்டு வரோம். டே மட்டி, இந்த மூட்டை பூச்சிகளை எங்கு போய் தேடுறது? செடிக்குள்ள புதருக்குள்ள தாண்டா எங்கேயாவது இருக்கும், தேடி பாருடா. எல்லா பூச்சியையும் புடிடா மடையா. அப்பாடா,
எல்லா பூச்சிகளையும் பிடிச்சாச்சு. சரி வாடா மட்டி, வீட்டுக்கு போகலாம்.